முருகா ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேத்தனை, குருவாழ்க குருவேத்தனை. ஓம் கம் கணபதே நமக. ஓம் முருகாசரணம், ஓம் கந்தாசரணம், ஓம் சோம் சரவண பாவாய நமக. இன்று விஸ்வாச வருடம் மார்கழி மாதம் 5ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 டிசம்பர் மாதம் 20ஆம் நாள், கிழமை சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களை தேடி வரும். எதிர்பார்த்த விஷயங்களில் எதிர்பார்த்த ஆளுமையை செலுத்தி எதிர்பார்த்த காரியங்களை நன்றாக செய்து முடிப்பீர்கள். அதிகாரிகளில் மாற்றம் ஏற்படலாம். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சகோதரர் செல்வாக்கு உங்களுக்கு அருமையாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற சில தடை தாமதங்கள் ஏற்படலாம். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். அக்கம் பக்கத்தினால் சில விரயங்கள் ஏற்படலாம். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் ஏற்படும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். நண்பர்களிடம், அதுவும் பெண் நண்பர்களிடம் ரகசியமான உறவுகளை வைத்துக்கொள்வது அல்லது எதிர்பாலினத்தவரிடம் ரகசியமான உறவுகளை வைத்துக்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. ரிஷபம். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் முயற்சிகள் எது எடுத்தாலும் என்று எல்லாம் தடை தாமதங்களாகவே அமையும். விமர்சனங்களுக்கு உள்ளாவீர்கள். உங்களுடைய ஆளுமை திறமைக்கு நிர்வாக திறமைக்கு சோதனைகள் ஏற்படலாம். வம்பு வழக்குகள் பிரச்சனைகளை தரலாம். ஆகவே இன்று உங்கள் வேலையை மட்டும் செய்து கொண்டு பிறர் வேலையில் தலையிடாமல் இருப்பது நல்லது. சகோதரர் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். புதிய நட்பு வட்டம் விரிவடையும். பெண்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்கள் அந்தஸ்து உயர்வதற்கு காரணமாக இருப்பார்கள். உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய் வழி உறவினர்களால் பிரச்சனை ஏற்படலாம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களை தனித்து அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். தொழிலில் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். தனவரவு பணவரவு நன்றாக இருந்து பணப்பழக்கம் அதிகரித்து கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். வசதி வாய்ப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. மிதுனம். நீங்கள் சொல்லிக்கொண்டதை செய்ய போகிறீங்க, செய்கிறத சொல்ல போகிறீங்க. உங்களுடைய நிர்வாக திறமையால் உங்களுக்கு பேரும் புகழும் ஏற்படக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். சகோதரருடைய அந்தஸ்து உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருக்கும். புதிய நண்பர்கள் சேரும்போது பழைய நண்பர்களிடம் சில விரோதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. இன்று பெண்களிடம் நீங்கள் கவனமும் கண்ணியமாகவும் பழக வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். விளையாட்டுக்காக கூட சீண்டலோ தீண்டலோ வேண்டாம். உங்கள் பேச்சில் ஒரு முதிர்ச்சி தென்படும், ஒரு கனிவு தென்படும். அதனால் எல்லோரையும் ஈர்த்து நன்றாக எல்லோருடைய மனதில் இடம் முடிப்பீர்கள். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்படும். போட்டி பந்தயங்களில் தோல்விகள் ஏற்படலாம். நல்ல தகவல் வருவதற்கு தாமதங்கள் ஏற்படலாம். மாற்றங்களை இன்று தவிர்ப்பது நல்லது. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். அதிர்ஷ்ட பயணங்கள் கை கொடுக்கும். தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்தி வெற்றியை குவிக்கப் போகிறீர்கள். கடகம். சுயசிந்தனை அதிகரிக்கும். அந்த சுயசிந்தனை விளைவாக பணிச்சுமை அதிகரிக்கும். ஆனால் இதெல்லாம் ஒரு சுகமாக கருதினால் உங்களுடைய முடிவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்களுடைய பேச்சில் தரந்தாழ்ந்து போக வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு பேசும் பொழுது தரந்தாழ்ந்து பேசுவது அது ஒரு நிமிடம் என்றாலும் அதனுடைய விளைவுகள் காலத்திற்கும் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நண்பர்கள் உங்கள் விருப்பம் நீங்கள் நிறைவேற உதவி செய்வார்கள். பெண்கள் உங்களுடைய மனம் அறிந்து நடந்து கொள்வார்கள். நிர்வாகத் திறமை ஆளுமை திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். தொழிலில் புதிய வித்தைகளை பயன்படுத்தி வெற்றி காண முயல்வீர்கள். அதனால் பணியில் அழுத்தம் பணி சுமை கூடும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பயணங்கள் பிரச்சனையை தரும் என்பதால் முடிந்தவரை எல்லா பயணங்களையும் தவிர்ப்பது நல்லது. தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிகாரிகள் உங்களை முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மூத்தோர் அனுபவஸ்தருடைய வழிகாட்டுதல்படி நடக்கும் பொழுது உங்களுக்கு இதுவரை இந்த தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றிகளை பெறுவீர்கள். சிம்மம்.
நீண்ட நாட்களாக நீங்கள் நிறைவேறாத உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் இன்று நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதற்காக உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்திறமை எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சகோதரரும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற உதவி செய்வார்கள். அதனால் நீங்கள் உங்கள் விருப்பங்களை துரிதமாகவும் சீக்கிரமாகவும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுகிறது என்பதற்காக அடிக்கடி விருப்பங்களை மாற்றிக்கொண்டே இருக்காதீர்கள். ஏதேனும் ஒரு நல்ல விருப்பத்தை தேர்ந்தெடுத்து அதில் கவனம் செலுத்தினால் அந்த விருப்பம் நிறைவேறுவதோடு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். இல்லாவற்றில் மனம் ஒரு திருப்தியின்மையே ஏற்படும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமாக இருப்பார்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி வரும். புதிய ஒப்பந்தங்கள், பிரம்மாண்டமான ஒப்பந்தங்கள் எல்லாம் என்று உங்களை தேடி வரும். தொழிலில் சில எதிர்ப்புகள், விமர்சனங்கள் தோன்றினாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண வேண்டும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கிறது. கன்னி, உங்களுடைய நீண்ட நாள் திறமைகள் இன்று வெளிச்சத்திற்கு வரும். உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெற்று அதை நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வழியாக அதை நிலைநிறுத்துவீர்கள். நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பெண்களிடம் கவனம் கண்ணியமாக பழக வேண்டிய சூழ்நிலை என்று. தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் புதிய முதலீட்டாளர்கள், புதிய கூட்டாளிகள், புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். அதனால் மனம் மகிழ்ச்சி அடையும். குழந்தையின் வளர்ச்சி உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். இன்று நீங்கள் ஒரு புனித யாத்திரை அல்லது இறை வழிபாடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை கிடைத்தால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். என இறை வழிபாடு மட்டுமே மன அமைதியை தரக்கூடிய கலியுகம் இது. இப்பொழுது இருக்கும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு, அதுவும் உங்களுடைய ராசிகளுக்கு இது இருப்பதால் மனம் எப்பொழுதும் ஒரு இனம் புரியாத கவலையில் இருக்கும். அதை தவிர்ப்பதற்கு இறை வழிபாடும் தியானமும் உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும் என்பதால் இறை வழிபாட்டை தைரியமாக செய்யுங்கள். துலாம், தொழிலில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் வெற்றிகளை கொடுக்கும். அதில் உங்களுடைய நிர்வாகத்திறமை, ஆளுமைத்தன்மை வெளிப்படும். மாற்றங்களை செய்து மகிழ்ச்சியை உண்டாக்குவீர்கள். சகோதரருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழிலில் பணி அழுத்தங்கள் கூடும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கும் செல்வாக்கையும் பேரும் புகழையும் பெற்றுத்தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். நண்பர்கள், பெண்கள் உங்கள் மனமறிந்து நடந்து கொள்வார்கள். வாழ்க்கை ஒரு சுபிட்சமாக, ஒரு சுமூகமாக ஒரு பாதையில் சென்று கொண்டிருப்பதால் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். விருச்சிகம், உங்களுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் என்று உங்களுக்கு பேசப்போகிறது. உங்களுடைய நிர்வாகத்திறமை, ஆளுமைத்தன்மை வெளிப்படும். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் தனவரவையும் பணவரவையும் கொண்டு வந்து சேர்க்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பேச்சில் கோபத்தையும் தாபத்தையும் குறைத்துக் கொள்வது நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை நிறுத்தி கொண்டால் இன்று நீங்கள் செய்வதெல்லாம் வெற்றியே. அதே நேரத்தில் தொழிலில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதையெல்லாம் சமாளித்து தொழில் இலக்குகளை நீங்கள் எளிதில் அடைவீர்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். உறவினர்களால் அவருடைய தலையீடு அதிகரிப்பதால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் மிகவும் அவசியமாகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தனுசு, தெளிவாக திட்டமிட்டு உங்களுடைய தன்னம்பிக்கையும் சுய சிந்தனைகளையும் இன்று செயல்படுத்த முயற்சி செய்வீர்கள். உங்களுடைய நிர்வாகத்திறமை, ஆளுமைத்தன்மை வெளிச்சத்திற்கு வந்து உங்களுக்கு செல்வாக்கை ஏற்றுத்தரும். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் இன்று இரட்டிப்பு மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். சகோதரர்கள் உங்களை சார்ந்திருப்பதால் அது ஒரு அனுகூலமாக இருக்கும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் திட்டமிட்டு செயல்படும் பொழுது வெற்றிகளை குவிக்கலாம். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்பி தருவதோடு பேரும் புகழையும் தரும். பெண்கள், நண்பர்களுக்காக சில அலைச்சல்கள், தியாகங்களை நீங்கள் செய்ய வேண்டி வரும். பெண்களிடம் மிகவும் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். மகரம், உங்களுடைய நீண்ட நாள் திட்டங்கள் எல்லாம் இன்று செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். அதில் உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மை வெளிப்படும். அடிக்கடி மாற்றங்கள் செய்யாமல் எடுத்த திட்டங்களை தெளிவாக திட்டமிட்டு செய்யும் பொழுது வெற்றிகள் உங்களுக்கு. சகோதரர்கள் சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும்.
குடும்பத்தில் அந்நிய தலையீடு அதிகரிக்கும். நல்ல தவறு வர தாமதமாகும். போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுவது சிரமம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் அவசியப்படுகிறது. வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். வம்பு வழக்குகள், பஞ்சாயத்துகளை நீங்கள் தேடி போகாதீர்கள். உங்களை தேடி வந்தாலும் அதை ஒதுக்கி தள்ளுவது உங்கள் உடம்புக்கும் மனதிற்கும் நல்லதாக இருக்கும். நண்பர்கள் வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பெண்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கும்பம். தொழிலில் பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் இருந்தால் இறுதியில் வெற்றி உங்களுக்கு என்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அந்நியர்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களை சார்ந்திருப்பதால் அது ஒரு பலமாகவே கருதப்படுகிறது. குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. பழைய விஷயங்களை பேசி கிளறாமல் அல்லது பேசினால் அது மலரும் நினைவுகளாக மட்டுமே வைத்துக்கொள்வது நல்லது. குழந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். எதிர்ப்புகளை மறைமுக எதிர்ப்புகளாக கண்டுபிடித்து களைய முற்படுவீர்கள். தொழிலில் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பெண் ஊழியர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மையால் வெற்றிகளை குவிப்பீர்கள். புதிய புதிய மாற்றங்களை செய்து வெற்றிகளை பதிவு செய்வீர்கள். வாழ்க்கை துணையுடன் ஒரு சீண்டலோ தீண்டலோ இல்லாமல் இருந்தால் ஒரு தற்காலிக பிரிவை நீங்கள் தவிர்த்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. மீனம். தொழிலில் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்ச்சி கொள்வீர்கள். அதற்கு உங்களுடைய ஆர்வத்தன்மை, நிர்வாகத்தன்மை வெளிப்படும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் எதை எடுத்தாலும் துரிதமாக செய்து அதை வெற்றியை ருசிப்பதில் உங்களுக்கு நிகர் நீங்களே. தொழிலில் பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் அதிகரிக்கும் பொழுது மனம் விரக்தி அடையும். மனம் தனிமையை நாடும். இதை பார்க்கறதுக்கு பேசாமல் இருந்தாலாமான்னு கூட தோணும். இருந்தாலும் நீங்கள் கிடைக்கப் போகின்ற அந்த வெற்றிக்கணையை மனதில் நினைத்தினால் இந்த விரக்தியும் மன சுமையும் உங்களுக்கு பணி சுமையாக மாறாது. நண்பர்கள் செல்வாக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். பெண்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக ஆதாரமாக இருப்பதால் அவர்களை நீங்கள் அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளை அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அன்பு, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வலி குறைப்போம். இந்த காணொலியை பார்க்கும் பொழுது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போன்ற காணொலிகள் தவறாமல் நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சரவணபாய நமக.